ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்சவங்க, உயிருக்கு உயிரானவங்க, அது கணவனோ மனைவியோ குழந்தையோ அப்பா அம்மாவோ, யாராவது ஒருவர் இறந்துட்டா அந்த வலியை நம்மளால் தாங்க முடியறதில்லை. அவங்கள பார்க்க முடியுமா? அவங்கக்கிட்ட பேச முடியுமா? ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு அந்த நினைவுகள் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்தில் சில பேர் ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமாகவே போயிடுறாங்க. வாழ்க்கையே வெறுத்து போச்சு, நான் செத்துட்டா அவங்கள போய் பார்த்துடலாமே அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. இந்த எண்ணம் ஏன் வருது? இறந்தவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, நாமளும் செத்துட்டா அங்கே போய் ஜாயின் பண்ணிடலான்னு ஒரு கற்பனை. ஆனால் கீதையில் பகவான் தெளிவாக சொல்லியிருக்காரு, ஆன்மாவை யாராலும் வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, அழிவே கிடையாதுன்னு. ராமாயணத்தில் கூட வாலி இறந்தப்போ அவருடைய மனைவி அழுவாங்க. அப்போ ராமர் வந்து ரொம்பவும் அழகாக ஆறுதல் சொல்வார், ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது, இதுக்கு எதற்காக அழுகிற அப்படின்னு. ஆனால் ஆன்மா அழிவற்றதுன்னா அது எங்கே போகுது? அதுதான் ரொம்பவும் முக்கியமான விஷயம். ஆன்மா இறந்த அடுத்த நிமிஷமே இன்னொரு கருவில், அதாவது தாயின் கர்ப்பத்தில் போய் புகுந்துடுது. ஒரு குழந்தை வளர்ந்து வர்ற அந்த 4வது மாதத்தில் அந்த ஆன்மா உள்ளே நுழையுது. அதனால தான் 4 மாதத்துக்கு மேலே அபார்ஷன் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் செத்துட்டா எல்லாமே மறந்துடும், அவங்கள பார்க்கலான்னு நினைக்கிறீங்க. அது மிகப்பெரிய அறியாமை. ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, ஆனால் அது புது உடம்பை எடுத்துக்குது. அந்த உடம்பு மாறினாலும் உங்களோட பழைய நினைவுகள் அப்படியே தான் இருக்கும். அதுதான் மிகப்பெரிய தண்டனை. யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு ஜென்மத்தில் செத்துட்டு இன்னொரு கர்ப்பத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறீங்க. அப்போ பழைய வாழ்க்கையோட அத்தனை கஷ்டமும் வலியும் ஞாபகமும் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. வாயே டெவலப் ஆகாத ஒரு நிலை. நீங்கள் விரும்பாத, உங்களுக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தர் வீட்டில் நீங்கள் பிறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அது எவ்வளவு பெரிய நரகம். அந்த கர்ப்பஜையிலிருந்து உங்களால் வெளியவும் வர முடியாது. இதெல்லாம் எதனால் வருது? இது என்னோட குழந்தை, இது என்னோட கணவன் அப்படின்னு நாம் வச்சிருக்கிற பற்று தான் காரணம். உண்மையிலேயே இந்த ஜென்மத்தில் நீங்கள் வச்சிருக்கிற உறவு எல்லாமே தற்காலிகமானது தான். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மங்களில் நீங்கள் வேற யாருக்கோ குழந்தையாவோ மனைவியாவோ கணவனாவோ இருந்திருப்பீங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டு, ஒரு நாடகம். திடீர் மரணங்கள் அதிகமாக நடக்கிற இந்த கலியுகத்தில் எது மேலேயும் அதிகமாக பற்று வைக்கிறது மிகப்பெரிய ரிஸ்கான ஒரு விஷயம். அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? பற்று வைக்காமல் இருக்க கற்றுக்கணும். உடம்பு மேலே ஆசை வைக்கிறத விட்டுட்டு எல்லாருமே ஆன்மா அப்படிங்கிற உணர்வில் பார்க்க பழகணும். நம்ம எல்லோருடைய தந்தையும் அந்த சிவ பரமாத்மா. அவர் ஒரு ஜோதி வடிவமானவர். அவரை நினச்சி பாருங்க, நீங்கள் வெறும் ஆத்மா, அவர் பரமாத்மா. அதனால தான் அவர் உங்களை வழி நடத்துகிறார். கலியுகம் முடிய போகுது, சீக்கிரமே சக்தி யுகம் வரப்போகுது. அங்கே மரணம் கிடையாது, கஷ்டம் கிடையாது. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னன்னா, இறைவனை நினச்சி உங்கள் ஆத்மாவை தூய்மைப்படுத்துறது தான். எந்த பொருளும் எந்த நபரும் என்னோடது இல்லை, எல்லாமே அந்த இறைவனுடையது அப்படின்னு வாழ பழகுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். அதில் வர சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக ஏற்றுக்கோங்க. சாகணும்னு நினைக்கிறதால நீங்கள் அந்த வலியை தவிர்க்க முடியாது, மாறாக அதை அதிகப்படுத்துறீங்க. அந்த வலி உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் ஒரு பெரிய சுமையாக மாறும். அதுக்கு பதிலாக இறைவனுடைய அன்பை உணர்ந்து அவர் கூடவே இணைந்திருங்க. அதுதான் உண்மையான ஆனந்தம். தெளிவாக இருங்க, ஆத்மான்னு உணருங்க, ஆனந்தமாக இருங்க. ஓம் சாந்தி.